திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது விமின்னோட பிஎல். போன பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட் புரியும். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓப்பனிங் சீனில் ஜிமின் தான் அப்படியே டீஜனும் டைட்டாக பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இப்போ டீஜனும் அம்மா என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டீஜனும் அவள் டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டீ தான் ஜிமீன் ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. என்ன ஆச்சு இவனுக்கு, ஏன் இவ்வளோ நேரம் தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே படுத்துகிட்டே இருக்கார். இப்போ டே தான் ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிமீன் தான் என்னட்டா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இப்போ டே தான் அப்படி டீஜனை பார்க்குறாங்க. டீஜன் தான் மம்மா என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு அப்படியே விடுறாங்க. டீஜன் தான் அப்படியே எழுந்து டீ கிட்ட தான் வரான். பப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீஜன் தான் என்னடா ஃபீவராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டீஜனை தொட்டு பார்க்குறாங்க. என்ன உன் பாடி ஹீட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை மம்மா தான் ஹீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே டீஜனை தூக்கிட்டு ஜிம்மின் கிட்ட தான் வராங்க. ஜிம்மின் தான் நல்லா போர்வையை போத்திட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மினை வந்து ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படியே ஜிம்மினோட ஹெட்டு நெக்கெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. என்ன இவ்வளோ ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. ஜிம்மின் தான் என்ன டயாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இவ்வளோ ஃபீவராக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா அப்படின்னா அப்படியாவா என்ன சாப்பிட்டேன் நேற்று அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து என்ன அது வந்து சொல்லு அப்படின்றாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? மம்மா என்னை விட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தேஜன் கேட்குறான். அடா கம்முனுடா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா? ஃபெலிக்ஸ் வாங்கி கொடுத்தான் அப்படின்றாங்க. இவ்வளோ ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை தான் அப்படியே டே தான் சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டேஜனை கீழே கூப்பிட்டு போகிறாங்க. ஆளுக்கு தான் டேஜனா பப்பா மம்மாவுக்கு என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, நீ இங்கேயே கொஞ்சம் டிவி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ஒரு பவுலில் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு மேலே தான் போகிறாங்க. ஜிமீன் ஹெட்லலாம் வைக்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது அவரோட பாடி. இப்போ டே தான் ஜிமீன் நீரும் ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் வரல, எனக்கு ஹாஸ்பிட்டலில் பிடிக்காது அப்படின்றாங்க. ஹாஸ்பிட்டல் பிடிக்காதா? நீ வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் நான் வரல என்னை வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருக்காங்க. சரி படு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க. இப்போ டீஜுனா பப்பா மம்மாவுக்கு என்னாச்சு? உங்கள் மம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை சார், ஸ்கூலுக்கு கிளம்புறீங்களா? இல்லை மம்மாவுக்கு ஃபீவர், நான் இங்கே தான் இருப்பேன், மம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. நீ இதே சாக்கா வச்சுட்டு ஸ்கூல் லீவ் போடலான்னு நினைக்காத, கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பப்பா அப்படின்றாங்க. கிளம்புடா அப்படின்றாங்க. இப்போ டீஜன் தான் அப்படியே ரெடி பண்ணி கீழே கூப்பிட்டு வராங்க. டீஜன் தான் நான் கொஞ்சம் நேரம் அம்மா கூட இருக்கேன் அப்படின்றாங்க. நீ ஒன்றும் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டீஜன் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு தான். ஜிமீனை பார்த்து ஜிமீன் நான் டீஜுன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீஜனை பார்த்து பாய் டீஜன் அப்படின்றாங்க. இப்போ டீஜன் தான் மம்மா உனக்கு ஃபீவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. இப்போ டீச்சரும் பாய் மம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வெளியே போயிட்டான். இப்போ டீ பார்க்குறாங்க. ஜிமீன்டா பாய் டீச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு அப்படியே பட்டுறாரு டம்முன்னு. டி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. மம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சன் வரா. மம்மா பொண்ணாகலி போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் திருப்பி எழுந்து சொல்கிறாங்க. இப்போ டீச்சன் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டீவும் அப்படி வந்து ஜிம்மினை தொட்டு பார்க்குறாங்க. இன்னும் ஃபீவர் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது. என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ டீஜனை ஸ்கூலில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீஜனை தான் அப்படி ஸ்கூலில் தான் ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ டீஜனா மம்மா பத்திரமா பார்த்துக்கோ பப்பா அப்படின்றாங்க. நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், ஈவினிங் பாட்டி வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்றாங்க. பாட்டியா மம்மா அப்படின்னாங்க. மம்மாவுக்கு ஃபீவர் இல்லை, உனக்கு வந்துச்சுன்னா மம்மா ஃபீல் பண்ணுவாங்கல்ல அப்படின்றான். ஓ அப்படியா சரி மம்மா ஃபீல் பண்ணக்கூடாது, நான் பாட்டி கூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாய் டீஜன் அப்படின்னு சொல்லிட்டு டீஜனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. டீஜனும் பாய் பப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீயோட சீக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ டீஜனை பார்த்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. இப்போ டீ தான் அப்படியே கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் வராங்க. வந்து பார்க்குறாங்க ஜிமின் இன்னும் டயர்டாக படுத்துகிட்டே தான் இருக்காரு. டீ தான் இரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஒரு டாக்டர் தான் வராங்க. என்னாச்சு?
என்னோடய ஒய்ஃபு கொஞ்சம் ஃபீவராக இருக்க வந்து செக் பண்ணுறீங்களா அப்படின்றாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் டாக்டரை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் தான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபீவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, சில்னஸான வாட்டரில் வந்து துணியை டிப் பண்ணி அவருக்கு தொடச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேப்லெட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. முடிஞ்சிருச்சா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எழுஞ்சிக்கிறாங்க. இன்ஜெக்ஷன் மட்டும் ஒன்று இருக்குது அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் இன்ஜெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு டேவ் பற்றி அவங்க வேணாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கதறிட்டு இருக்காரு. அதெல்லாம் கிடையாது, இன்ஜெக்ஷன் தானே போட்டுக்கோ அப்படின்றாங்க. இல்லை நான் போட மாட்டேன் அப்படின்றாங்க. போட்டுக்கோடா அப்படின்றாங்க. எனக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ தான் டி இன்ஜெக்ஷனுக்கு ஏன்டா அழுவுற, டீஜுனே அழுவ மாட்டேன்டா, எனக்கு இது வேணாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. நான் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா கிட்ட வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டிவி வந்து நின்றுட்டு இருப்பார். ஜிமின் அந்த பெட்டில் உட்காந்துட்டு அப்படி டிவி வந்து அக் பண்ணிட்டாங்க. அவர் ஹிப்பை சுற்றி அக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த டாக்டர் தான் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே இருக்காரு. என்ன சிரிக்கிறீங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் தான் அப்படியே இன்ஜெக்ஷன் எட்டு கிட்ட வராங்க. டீவோட இப்போ அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. டீவும் அப்படியே ஜிம்மினோட ஹெட்டெல்லாம் ரப் பண்ணி குத்திட்ருக்காங்க. இப்போ அந்த டாக்டர் தான் அப்படியே ஜிம்மினோட கையில் அந்த இன்ஜெக்ஷனை போடுறாங்க. ஜிம்மின் அவ்வளோ டைட்டாக டீவை பிடிக்கிறாங்க. இப்போ தான் போதும்டா அப்படின்றாங்க. எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. இதுக்குடா அழுவுற, இன்ஜெக்ஷனுக்கு அழுவுறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெட்டையும் அவர் ஷோல்டரையும் ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் டாக்டரும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ டாக்டர் தான் சரி டைம் நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. டாக்டர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மின் தான் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. சரி ஓகே டாக்டர், நான் வந்து இல்லை நீங்கள் கேரி ஆன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தான் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்போ தான் அப்படியே ஜிம்மினே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் தான் இன்னும் அக் பண்ணிட்டு தான் இருக்காரு. தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ஹேண்டையும் ஜிம்மினோட ஹெட்டையும் ரப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு நகர்றாங்க. இப்போ தான் சரி போய் படுத்துக்கோ அப்படின்றாங்க. இல்லை ஜூன் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான், நீ ஆஃபீஸ்க்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு இவ்வளோ ஃபீவர் வச்சுட்டு நான் ஆஃபீஸுக்கு போவேனா, அதெல்லாம் இல்லை, நான் நாளைக்கு போய்க்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை இருந்தாலும் பாய முடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து சரி ஓகே படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே படிக்கிறாரு. தான் அப்படியே அந்த பெட்ஷீட்டில் கரெக்டாக போற்றி விட்டு சரி ஓகே நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் சரி பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே கண்ணத்தை வந்து லைட்டாக பார்த்துட்டே இருக்காரு. தான் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே போகிறாங்க. பட்டுக்கோனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே போய்ட்டு உனக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சிலாம் வச்சிட்ருக்காரு. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே படுத்துகிட்டே இருக்காங்க. தான் அந்த கஞ்சி அப்புறம் அந்த கிளாத்லாம் எடுத்துகிட்டு மேலே வராங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே பார்க்குறாங்க கண்ணை திறந்துட்டே தான் சரி இந்த சாப்பிடு அப்படின்றாங்க. ஐயோ இதெல்லாம் சாப்பாடா அப்படின்றாங்க. கஞ்சியும் ஒரு சாப்பாடு தான் அப்படின்றாங்க. ப்ளீஸ் எனக்கு இது வேண்டாம் அப்படின்றாங்க. வேறு என்ன வேணும் சாருக்கு, ரேமியான் வேணும் அப்படின்றாங்க. கொன்றுவேன், ரேமியான்லாம் கிடையாது, நீ இதை சாப்பிடு, ஃபீவர் சரியாச்சுன்னா ரேமியான் வாங்கி தரேன் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு ரேமியான், நான் உனக்கு இதை தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் நீ ரொம்ப மோசம் டீ அப்படின்றாங்க. டேப்லெட் சாப்பிட்ற வரைக்கும் நான் மோசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு தான் அந்த ஃபுட்டை தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜிம்மினும் நல்லாவே இல்லை அப்படின்றாங்க. நல்லா இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டிவி பார்த்து இது எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்க ஸ்பூனை வாங்குறாங்க. நீயே சாப்பிட போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து டீக்கு ஊட்டி விட்டுறாரு. இப்போ தான் தீதி என்னடா பண்ணுற சாப்பிடு அப்படின்றாங்க. இப்போ டீவும் நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க. நல்லா இருக்கா மனுஷனா நீலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் இன்றைக்கி வேணாட்டேங்க அப்படின்னாங்க. வேணாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக ஃபீட் பண்ணி விட்டுறாரு. போதுமா, ஃபுல்லாக சாப்பிட்டேன் போதுமா அப்படின்றாங்க. இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் சரி நான் படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. படுத்துக்கிறியா, டேப்லெட் யார் உங்கள் அப்பாவை போடுவார்,
இதுக்கு எங்கள் அப்பாவெல்லாம் இழுக்கிற, சரி இந்த டேப்லெட் போடு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு டேப்லெட் பிடிக்காது ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக போய் படுக்கிறாரு. என்ன கேஷுவலாக வேணான்னு சொன்னால் நான் விட்டுறணுமா அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் ஒழுங்கு மாதிரி தான் இந்த மாத்திரை போட்டுரு அப்படின்றாங்க. எனக்கு இது வேண்டாண்டா அப்படின்றாங்க. இப்போ நீ போடுறியா இல்லையா அப்படின்றாங்க. நான் போட மாட்டேன் போட அப்படின்றாங்க. போட மாட்டியா, போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டீ தான் அப்படியே அந்த டேப்லெட் எடுத்து அவரோட வாயில் வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தான் இந்த வாட்டர் குடி அப்படின்னு சொல்லிட்டு டீ கொடுக்குறாங்க. வாட்டரா, எனக்கு வேண்டாம். ஏய் தண்ணி குடிக்கிறதுனா இப்போ குடி அப்படின்றாங்க. எனக்கு இது பார்த்தா வில்லங்கமாக தெரியுது, குடிடா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே குடிக்கிறாரு. டீ தான் அப்படியே போய் ஜிமினோட லிப்ஸை கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் தான் டேங் என்ன பண்ணிட்டேங்க அப்படின்றாங்க. விழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்ஸே கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த டேப்லெட்டே பார்த்துட்டு இருக்காங்க. தேங்க வேணாம் அப்படின்றாங்க. முழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டீ தான் அப்படி சொன்னதே ஜிமின் அப்படியே முழுங்கிடுறாங்க. இப்போ டிவியே பார்த்துட்ருக்காங்க. டீ தான் வாய் தர அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் அப்படி வாயை திறந்து காமிக்கிறாங்க. ஓகே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்து சரி பாடு அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன பண்ணு நீ, என்ன பண்ணுன்னா டேப்லெட் போட்டு விட்டேன், இப்படியா அப்படின்றாங்க. நீ டேப்லெட் போடலன்னா நான் இப்படி தான்ப்பா போட்டு விடுவேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் நான் இனிமேல் டேப்லெட் போட மாட்டேன் போ அப்படின்றாங்க. அப்போ தினமா இன்னுமா இருக்கான் அப்படின்றாங்க. ஏன்ட்டு எங்க அப்படி கொடுமை பண்ணிட்டேன்னு நீ, சரி படு அப்படின்றாங்க. சரி டீஜுனை போய் கூட்டிகிட்டு வரலையா? டீஜுன் எங்கள் அம்மா கூட போயிட்டானா? டீஜுன்னா எனக்கு போர் அடிக்கும் அப்படின்றாங்க. உனக்கு ஃபீவர் இருக்கப்போ டீஜுன் இங்கே கூப்பிட்டு வருவியா? அவனுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா அப்படின்றாங்க. ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரி டேங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. சாரியா எதுக்கு? நான் இதை யோசிக்கவே இல்லைல்ல அப்படின்றாங்க. சரி ஓகே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை படுக்க வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. இப்போ நைட் தான் ஆகுது. நைட்டும் அந்த டேப்லெட்டு குடிக்கிறாங்க. ஜிமின் தான் தயாங் வேணாடா அப்படின்றாங்க. போட்டு அப்படின்றாங்க. தயாங் வேணாடா அப்படின்றாங்க. போடுறா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் எனக்கு வேணாடா விட்டுடுடா என்ன அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாது போடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டீ தான் வேணா காலையில் மாதிரி அப்படின்றாங்க. வேண்டாம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த டேப்லெட்டை போடுறாங்க. அப்படியே துப்ப வராங்க. இப்போ டீ தான் அப்படியே கையை எடுத்து அவரோட மவுத்லேயே வைக்கிறாங்க, ஜிமினோட மவுத்தில். இப்போ ஜிமின் தான் டீ என்ன பண்ணுற போடு அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி முழுங்குறாங்க. நீ என்ன கொலை பண்ணுற மாதிரி இருக்குது தெரியுமா, பூச்சி மாத்திரை கொடுத்து நீயே போடுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது, இப்படி பண்ணாதுட்டாங்க அப்படின்றாங்க. நீ டேப்லெட் போட்டால் நான் ஏன்டா அப்படி சொல்கிறேன், சரி படுத்துக்கோ அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு படுடா அப்படின்றாங்க. ஜிமின் தான் அப்படியே படுத்துக்கிறாங்க. டீ தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு ஒரு பவுலில் வாட்டராக எடுத்துகிட்டு வந்து ஜிமினுக்கு தான் அப்படியே துடைச்சி விட்டுட்டுருக்காங்க. ஜிமின் அப்படியே படுத்துட்டு தான் இருக்காரு. இப்போ ஜிமினோட ஹெட்டெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க ஃபீவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீவர் இருக்குது அப்படியே தொடச்சி விட்டுட்டுருக்காரு. இப்போ டீ தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்து நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னட்டா அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு டீவும் அப்படி ஜிமினோட பக்கத்தில் வந்து படிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் தயாங்க வேண்டாம் இங்கே வந்து போ அப்படின்றாங்க. இதுக்கு உனக்கும் ஃபீவர் வந்துச்சுன்னா அப்படின்றாங்க. எனக்கு ஃபீவர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஆக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லை தயாங்க அது வந்து அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அப்படியே டைட்டாக ஆக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீவை ஆக் பண்ணிவிட்டு படுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு 3 o'clock இருக்கும். ஜிமின் தான் அப்படியே திரும்பி படுத்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் திரும்பி படுத்துட்ருக்காரு. டீ தான் அப்படியே பார்க்குறாங்க ஜிமினை. என்னாச்சு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் எதுவுமே பேசல, அப்படியே திரும்பி படுத்துட்ருக்காரு. அவர் கண்ணுந்து டியர்ஸே வருது. இப்போ ஜிமினை பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு கையெலாம் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. இப்போ டீ தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினோட கையெல்லாம் அப்படியே தடவி குத்திட்ருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்து போத்துறாரு. அப்பயும் ஜிமின் குளிர் போவே இல்லை. இப்போ ஜிமினை வந்து அப்படியே டைட்டாக பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் இன்னும் டைட்டாக பண்ணுறா அப்படின்றாங்க. இன்னும் டைட்டாக பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினை வந்து அப்படியே டைட்டாக பண்ணுறாங்க. இன்னும் டைட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னும் டைட்டாக பண்ணுறாரு. இப்போ ஜிமின் தான் இன்னும் டைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி டிவி பார்க்குறாங்க. டீ தான்
என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி டீயோட லிப்ஸிக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ டீ தான் அப்படி ஜிமினி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் தேங்க்யூ டேயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு? ஃபீவர் வந்துடுச்சுல்ல, என்னப்பா திரும்ப பார்த்துக்கிட்டு, ஸோ அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீவை அப்படி கிஸ் பண்ணுறாங்க. இப்போ டீ தான் நீ என்னோடய ஒய்ஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே டீவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் தான் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாங்க. டீ தான் அப்படியே பக்கத்தில் படுத்துட்டு இருக்காரு. டிவியே பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் தான் எனக்கு ஏன்டா அவனை இவ்வளோ பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த லவ், கமிட்மெண்ட்டு, மேரேஜு, ஃப்ரெண்ட்ஷிப் இதில் எதுலையுமே நம்பிக்கை கிடையாது. உன்னை பார்க்கறதுக்கு முதலேருந்து. ஆனால் எனக்கு ஏன்டா அவனை இவ்வளோ பிடிச்சிருக்கு, ஏன் சொல்லு, அதுவும் டேஜுன்னு கூட நம்மளாம் ஒரு ஃபேமிலியாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிவி டைட்டாக பண்ணுறாங்க. இப்போ டீ தான் என்னாச்சு ஜிமின் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் பார்க்குறாங்க. ஃபீவர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினை டைட்டாக் பண்ணிட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை டைட்டாக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அங்கே ஆல்ரெடி டைம் இஸ் 9 அப்படின்றாங்க. 9 தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் ஆக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஆஃபீஸ் போகலையா, இன்றைக்கி வீக்கெண்ட் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஆக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டிவி ஒர்க் பண்ணிட்டாங்க. 2 பேர் அவ்வளோ டைட்டாக பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2 days ஆஃப்டர் தான் காமிக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படி டீச்சன் கூட விளையாடிட்டு இருக்காங்க. டீச்சன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ டீ தான் அப்படி ஜிமின் கிட்டே வராங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி டிவி பார்க்குறாங்க. என்னாச்சு டீ அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஹைப்ரோ விங்க் பண்ணுறாரு. இப்போ டீ தான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ஜிமின். என்ன கேட்க போகிற டீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படி டீ கிட்டே எழுந்து வராங்க. இப்போ டேஜுன் தான் என்ன பாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமினை பார்த்து நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும், ரெடியாரு அப்படின்றாங்க. இப்போ டேஜுன் தான் ஓ லீனாவை பார்க்க போகிறோம்மா அப்படின்றாங்க. இப்போ டேவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் யார் லீனா அப்படின்னு கேட்குறாங்க. நீ தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் சரி ஓகே மார்னிங் ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டீச்சர்கிட்ட வராங்க. யார்ப்பா லீனா அப்படின்ட்டு இது சர்ப்ரைஸ், நீயே தெரிஞ்சுக்கோ நாளைக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரும் சொல்லிட்டு ஓடிடுறான். இப்போ ஜிமின் தான் யார் அந்த லீனா, ஒருவேளை டேவோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்குமோ, இல்லைன்னா டீச்சனோட அம்மாவாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே மண்டியை பிச்சுட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் தான் அப்படியே ரெடியாக இருக்காங்க. இப்போ டீச்சனும் அப்படியே ரெடியாக இருக்காரு. இப்போ டே தான் அப்படியே டீச்சனை தூக்குறாங்க. டீச்சன் தான் நம்ம அம்மா கூட வரேன் பாப்பா தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சனை டீ தூக்கிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்ஃபியூஸாக வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு கல்லறைக்கு தான் வராங்க. இப்போ டீ தான் இறங்குடா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை இறங்க சொல்கிறாங்க. டீச்சனை வந்து டீ தூக்கிக்கிறாரு. இப்போ ஜிமின் தான் கையில் ஒரு பொக்கே வச்சுருப்பாங்க. இப்போ டே தான் ஒரு கலரை நின்று பெய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அந்த கலரையான ஃப்ளாரை வைக்கிறாங்க. இப்போ டீச்சனா பாப்பா இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி போகிறாரு. இறங்கி போய் அந்த கலரையில் வந்து தூசியாக இருக்கும், அதெல்லாம் தொடச்சி விடுறாங்க. இப்போ டீச்சன் தான் அம்மா எவ்வளோ ஜூஸியாக இருக்காங்க, யாருமே துடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சன் தொடச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ டீ தான் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டீயை திரும்பி பார்த்து தயங்காது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டீச்சன் கிட்டே போய்ட்டு டீச்சன் கையெல்லாம் அழுக்காயிடுச்சப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து டீச்சனோட ஹேண்டெல்லாம் நல்லா தொடச்சி விட்டு இந்தா இதை வச்சு தொட அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறாங்க. இப்போ டீச்சரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூசியெல்லாம் தொடச்சிட்ருக்காரு. இப்போ ஜிம்மினும் உட்காந்து தொடச்சிட்ருக்காங்க. இப்போ டீச்சர் தான் அப்படியே ஜிம்மினே பார்த்து மம்மா இங்கே தொட அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தொடச்சிட்டு இருக்காங்க. இப்போ டீ தான் அப்படியே 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் சரி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு டீ கேட்குறாங்க. இப்போ ஜிமினும்
போகலாம் டி அப்படின்னு சொல்லிட்டு டீஜனை பார்த்து போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீஜனை அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ டீ தான் காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் தான் அப்படி டீஜனை பார்க்குறாங்க. டீஜன் தூங்கிட்டான், நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் அப்படி டிவியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ டீ தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. கேளு ஜிமின் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து டீஜனோட ஆமாம், அவங்க டீஜனோட அம்மா லீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டீஜன் பிறந்தப்போ இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டே வராங்க. இப்போ ஜிமின் தான் ஓ அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. இப்போ டீவை பார்க்குறாங்க. டீ எவ்வளோ டல்லாக வந்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் தான் டயாங் சொல்லு ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு? நான் இதை கேட்டிருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் இன்னும் இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சரி இறங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க வீட்டாண்ட வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டீஜனை தூக்குறாங்க. டீஜன் தூங்கிட்டு தான் இருக்காரு. டீஜனை பொறுமையாக தூக்கிட்டு போய் அவர் ரூமில் படுக்க வைக்கிறாங்க. இப்போ டீஜனா அம்மா எங்கே போகிற? வந்துடுறேன் தூங்கு அம்மா எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே டீஜனை அக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஜிமின் அந்த ரூம்லேருந்து அப்படியே வெளியே வராங்க. அப்படியே அவர் ரூமுக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. டயாங் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே டீ இல்லை. அப்படி கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்க. கீழே இறங்கி வந்து கிச்சன்லாம் பார்க்குறாங்க. எங்கேயுமே டயாங் இல்லை. இப்போ ஜிமின் தான் எங்கே போனோம் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்டனுக்கு வந்து பார்க்குறாங்க. இப்போ கார்டனில் தான் டீ தான் இருக்காங்க. இப்போ டீயை பார்த்து இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வராங்க. டீ தான் அந்த கிராஸில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் தான் டயாங் என்ன ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் இங்கே எதுக்கு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டீ பக்கத்துலேயே வந்து உட்காராங்க. இப்போ டீ தான் நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. நீ மட்டும் இங்கே என்ன தனியாக நின்று ஃபீல் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரிடா யாங்க அப்படின்றாங்க. எதுக்குடா அப்படின்னு கேட்குறாங்க. நான் உன்னோட ஒய்ஃபை பற்றி கேட்டிருக்கக்கூடாதுல்ல அப்படின்றாங்க. ஒய்ஃபா? ஏய் என்ன சொல்கிற நீ? ஆமாம், டீச்சரோட அம்மா பற்றி நான் கேட்டிருக்கக்கூடாதுல்ல அப்படின்றாங்க. ஹே லூஸு, அவங்க ஒன்றும் என்னோடய ஒய்ஃப்லாம் கிடையாது அப்படின்றாங்க. ஒய்ஃப் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம், நான் நிஜமாக சொல்லணுன்னா டீச்சனுக்கு நான் பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது அப்படின்றாங்க. என்னடா என் சொல்கிறா? ஆமாம், நான் டேவோட சித்தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடா, டேஜூன் என்னோட அண்ணாவோட பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் தான் அப்படின்றாங்க. மிலிட்ரி ஆஃபீஸரா? ஆமாம், மிலிட்ரி ஆஃபீஸர் தான். ஒரு வார் நடந்துச்சு, அந்த வாரில் ஆக்சிடெண்ட்டாக இறந்துட்டார். அது அன்றைக்கும் தெரியும். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே அவர் இறந்துட்டார். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் டேஜூன் வந்து அவங்களோட வயிற்றில் இருந்தான். அப்புறம் அவன் பிறந்தோடனே அவங்களும் இறந்துட்டாங்க. அதனால டேஜூன் நான் தான் பார்த்துக்கிறேன். ஆனால் அவனுக்கு நான் பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லைனாலும் நான் தான் அவனோட ஃபாதர். அவன் தான் என்னோடய பையன். அதனால தான் இவ்வளோ நாளாக அவனுக்கு ஒரு நல்ல மம்மாவை தேடிட்டு இருந்தேன். நல்ல மம்மாவை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்து சொல்கிறாங்க. இப்போ டீ தான் ஏய் நீ எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஐம் சாரி, நான் கேட்டிருக்கக்கூடாது அப்படின்றாங்க. நீ கேட்கவே இல்லைடா, நான் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டே வாக் பண்ணிட்டு ஐம் சாரி டே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சாரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அவ்வளோ டைட்டாக அக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் டேஜு என்னோடய பையன் அப்படின்னு சொல்லிட்டு டே வாக் பண்ணுறாங்க. ஆமாம் டேஜு நம்மளோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படியே வச்சுட்டே அக் பண்ணுறாங்க. டேக்கும் டிஎஸ் எடுத்ததை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜிமினை அக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் டயாங் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டா சொல்லு அப்படின்றாங்க. இதை நான் இப்போ சொல்லணுமா எனக்கு தெரியல. என்னடா சொல்கிற? நான் உங்ககிட்ட சொல்லிடுறேனே. சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டயாங் அப்படின்றாங்க. இப்போ டீ தான் அப்படி ஜிமினை பேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான்
ஐ லவ் யூ. எனக்கு தெரியும் உனக்கு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஐம் சாரி. நீ முதல்ல மேரேஜ் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, உன் பையனுக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஃபேமிலி. நம்ம 3 பேர் மட்டும். தேஜன் மாதிரி க்யூட்டான பையன், உன்னை மாதிரி கேரிங்கான ஹஸ்பண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐம் சாரி இதை நான் சொன்னதுக்கு. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்து சொல்கிறாங்க. இப்போ டிவி அப்படி ஜிமினி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமினி தான் எனக்கு புரியுது, நீயும் டேஜனுக்காக தான் என்னை மேரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு. உனக்கு பிடிக்கலன்னா விட்டு, நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீயோட ஐஸை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டீ தான் அப்படி ஜிமினி பார்த்துட்டு, நிஜமாக தானே சொல்கிறேன்? ஆமாம். எமோஷ்னலாகி சொல்கிறியா இல்லை நிஜமாலே? டே நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ டேவும் அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு பிடிக்கலன்னா வேணாட்டாயாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் அப்படியே ஜிமினை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே ஜிமினை இழுத்து கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டே தான் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போ டே தான் அப்படியே ஜிமினை நகர்த்தி விட்டு, ஆமாடா நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கும் இந்த மேரேஜ்லாம் எனக்கு பிடிக்காது, என் பையனுக்காக மட்டும்தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ டீச்சர் உன்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்ட. ஏன் எனக்கு சில நேரத்தில் டவுட்டு, அவன் குழந்தையா நீ குழந்தையான்னு சொல்லிட்டு. எனக்கு அந்தளவுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜிம்மி. நான் யாரையுமே லவ் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை தான் லவ் பண்ணேன். டீச்சர்னையும் லவ் பண்ணேன், ஒரு ஃபாதரை. ஆனால் உன்னை என்னோடய லவ்வா. நீ என்னை மேரேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி சொன்னேன். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஒன் சைட் லவ்வாகவே இருக்கும்னு நினச்சேன், இது டபுள் சைட் ஆகணும்னு நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், அப்போ உனக்கு முதல்லேருந்தே என்னை ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த காஃபி ஷாப்பில் பேசிட்டு போனேன் பற்றியா, நல்ல டாக்கட்டிவ், அப்படியே பல பேசிகிட்டே இருப்படா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே பேசுறதை நிப்பாட்ட மாட்டேன். உன்னோட ஸ்மைல், அதுவும் அந்த ஐஸால் ஒரு ஸ்மைல் பண்ணோம் பார்த்தியா, நான் அடிக்டட் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், அப்போ நீ என்ன லவ் பண்ணுறேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு டீ அப்படி சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டீவை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ டீவும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு டீவும் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான், என்னை விட்டு போக சொல்லிட்டேன், நான் போக மாட்டேன், நம்ம 3 பேர் ஒரு ஃபேமிலி. ஆமாம், நம்ம 3 பேர் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே டிவியை பார்த்து சொல்கிறாங்க. டிவியும் அப்படியே ஜிமினை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டிவி பார்க்குறாங்க. இப்போ டிவி தான், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டிவியோட லிப்ஸை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ டீ தான் அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமினும் பேக் கிஸ் பண்ண அப்படின்றாங்க. இப்போ டீவும் அப்படியே சிரிச்சுட்டே பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் அந்த மூன் வெளிச்சத்தில் சில்லுன்னு காற்றுல நைட் டைம் 2 பேர் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டே தான் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு பவுல போகலாம் அப்படின்றாங்க. இல்லை கொஞ்ச நேரம் அப்புறம் உனக்கு ஃபீவர் வந்துடும் ஜிமீன், இந்த கூலிங்கான கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமீனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீயோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. இப்போ டீவும் ஜிமீனோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே 2 பேர் உள்ளே போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் தான் அப்படியே டீஜுன் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே காஃபி எடுத்துகிட்டு ஜிமின் கிட்ட தான் வராங்க. இப்போ ஜிமினும் அந்த காஃபியெல்லாம் கொடுத்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு டீ கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் அந்த காஃபி எடுத்துகிட்டு குட் மார்னிங் டயாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்கிறாங்க. ஒய்ஃபா? ஆமாம், நீ எனக்கு ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டீ சொன்னு பப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டீஜுனுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க. இப்போ 2 பேருமே சேர்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டீ தான், சரி டீஜுன் ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்றாங்க. ஸ்கூலுக்கா? நான் போகல அப்படின்றாங்க. கொன்னுடுவேன் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்கிறாங்க. ஏய் குழந்தைய மெட்டாது, அவன் நான் சொன்னால் போவான், அம்மாக்காக போயிட்டு வாடா டீஜுன் அப்படின்றாங்க. நான் போகிறேன் அப்படின்றாங்க. அடப்பாவி, அப்பாவுக்கு சப்போர்ட் கிடையாது அம்மாவுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் தான், சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ டீ தான் அப்படி ஜிமின் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நீ காலேஜ் போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் எப்பயும் போகிறது தானே அப்படின்றாங்க. லீவ் போட்டு அப்படின்றாங்க. எதுக்கு? நம்ம 2 பேர் அவுட்டிங் போகலாம் அப்படின்றாங்க. இன்னிக்கா?
ஆமாம். டீஜூன் ஸ்கூலுக்கு போட்டோம். நம்ம 2 பேர் தனியாக போகலைல்ல இன்னும் அப்படின்றாங்க. எல்லாம் மேரேஜ் முன்னாடி டேட்டிங் போவாங்க, நம்ம மட்டும் மேரேஜ் பண்ணிட்டு டேட்டிங் போகிறோம். என்ன டயாங்க அப்படின்றாங்க. நீ வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா சொல்கிறாங்க. இப்போ டீ தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான், இது டீச்சனுக்கு தெரியுமா அப்படின்றாங்க. ஐயோ சொல்கிறாதுடா அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்கிறாங்க. என்னத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சன் வரா. இப்போ ஜிம்மின்டா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டீவும் முழிச்சிட்ருக்காங்க, ஜிம்மினும் முழிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜிம்மின்டா என்னோடய காலேஜுக்கு ஒரு ட்ரிப் சொல்லியிருந்தாங்க, 2 days ட்ரிப்பு. அதுக்கு நான் போட்டேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. மம்மா போகாத, 2 days நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது இந்த டயம் கூட, இவன் என்ன டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்னு சொல்கிறான். இப்போ இந்த சைடு டீ தான், அடப்பாவி நான் எப்படா உன்னை டார்ச்சர் பண்ணேன், நீ எப்போ டார்ச்சர் பண்ணட்டே அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்னு சொல்லிட்டு இருக்கான். என்னட்டே அப்பான்னு சொல்லு. சரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான், போகாத அப்படின்னு சொல்லிட்டு டீஜுன்னு சொல்கிறான். சரி நான் போக மாட்டேன், இப்போ ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாங்க. இப்போ டீஜுன்னு தான் அப்படியே அந்த ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ டீ தான் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்னு பார்த்து சொல்கிறாங்க. இப்போ டீச்சர்னு பாய் பப்பா பாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்னு அப்படியே அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறான். இப்போ ஜிம்மின் தான் ஃப்ரெண்டில் வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் எங்கே போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு டீவை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ டீ தான் எங்கேயாவது ஒரு இடம் சொல்லலாம் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறது டயாங்க, இதுனே ஆஸ் பண்ணியே சொல்லு அப்படின்றாங்க. இப்போ டீ தான் எங்கே போகலாம், அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினே சொல்கிறாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்கா? அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மினை பார்த்துட்டேவும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை வந்துட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் இங்கே ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு டீவை ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. டீவும் அவர் ஃபோட்டோலாம் எடுத்து குத்திட்ருக்காரு. இப்போ ஜிம்மினை பார்த்து ஜிமின் சொல்லிட்டேயா இங்கே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு ரோலர் கோஸ்டர் சைன்னு போகுது. இப்போ ஜிம்மின் தான் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு டீவை பார்த்து சொல்கிறாங்க. என்னாச்சு நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. நான் வரல, இது பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. பயப்படாத நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற. நீ இருப்ப நான் இருப்பேனா? நானே இருக்கேன், நீ இருக்க மாட்டியா பா அப்படின்னு சொல்லிட்டு டீ கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. நான் வரல, என்னை விடு, நான் இங்கேயே உட்காந்து அழுதுருவேன், என்னை விட்டுரு அப்படின்றாங்க. வாடா அப்படின்றாங்க. நான் வரமாட்டேன், விடு என்னை விட்றா அப்படின்றாங்க. வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீவை கை பிடிச்சி இழுத்துட்ருக்காரு. இப்போ ஜிம்மின் தான் நான் வரமாட்டேன் விட்றா அப்படின்ட்டாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு டீவும் அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் எனக்கு பயமாக இருக்குது அவங்க அப்படின்றாங்க. நான் இருக்கிற மாதிரி என்னடா பயம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்காக வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினா சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ கூட போகிறாங்க. இப்போ டீ தான் டீயோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. இப்போ ஜிமினை பார்த்து ஏன்டா இவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. பின்ன எனக்கு பார்த்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாரு, அந்த பொண்ணு பற்றியா, அந்த பொண்ணு முடி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறக்குது பார்த்தியா. ரோலர் கோஸ்டரில் போனால் முடி பறக்கதான் செய்யும் அப்படின்றாங்க. நான் வரலேட்டேன் ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்றாங்க. வாடை அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இப்போ அது ரோலர் கோஸ்டரில் உட்காந்துட்ருக்காங்க. ஜிமின் தான் டயாங் நான் வரலடா அப்படின்றாங்க. அதான் வந்து உட்காந்துட்டல அப்புறம் என்ன, சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு இல்லை அப்படியே டீவோட ஹேண்டை பிடிச்சிட்ருக்காங்க. டீவும் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்டை கொடுத்துட்ருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் உட்காந்துட்ருக்காங்க. அவ்வளோ பயத்தோடு போகிறாங்க. இப்போ அந்த ரோலர் கோஸ்டர் செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. ஜிம்மின் பயப்படுவாங்க பார்த்தா டீவை காய்ச்சி பயந்துட்டுருக்காரு. இப்போ ஜிம்மினா டீ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஜாலியாக வந்துட்டுருக்காங்க. இந்த சைட் டீ தான் நல்லா இருக்கா, எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே அந்த ரோலர் கோஸ்டர் வந்து நிற்கிது. டீ தான் அப்படியே எழுந்து அப்படியே வெளியே வராங்க. ஜிம்மினும் அப்படியே வெளியே வராங்க டீ கூட சிரிச்சுட்டு. இப்போ டீ தான் அம்மாடி அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் டீ சூப்பராக இருந்துச்சு, இன்னும் 2 போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினை பார்த்து பயந்துட்டு இருந்தா இப்போ இன்னும் 2 போகலாமா கேட்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பயம் போயிடுச்சு, நீ வரியா அப்படின்றாங்க. நான் வரலப்பா, எனக்கு பயம் வந்துச்சு அப்படின்றாங்க. பயப்படுறியாடா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அப்போவா போகலாம் அப்படின்றாங்க. நான் வரலடா என்னை விட்டுறா அப்படின்றாங்க. சரிப்பா வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
டீ தான் அப்படியே ஜிம்மினை கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் டீ சொல்லு. ஆமாம் டீச்சுன்னு ஸ்கூல்லேருந்து கூட்டு வரலையா அப்படின்றாங்க. அம்மா போவாங்க, இன்றைக்கி நம்மளோட டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் என்னடா நான் சொல்கிற, அவன் குழந்தை நம்மளாம் மறக்க மாட்டான் அப்படின்றாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் சிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை ஜிம்மினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே அந்த மூணையே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டீ தான் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மூணு. ஆமாம் அழகாக தான் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் அவ்வளோ அழகெல்லாம் கிடையாது டயாங், உன் முன்னாடி அது கொஞ்சம் டல்லு தான் அப்படின்றாங்க. இப்போ டீ தான் என்னடா என்கிட்ட ஃப்ளோட் பண்ணுறியா என்ன? ஆமாம் நீ என்கிட்ட பண்ணுற மாதிரி தெரியல, அதான் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஐயோ பாபா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், முன்னெல்லாம் அந்த மூணு கூட கம்பேர் பண்ணுவேன்னா அந்த மூணில் உன் கால் தூசம் வருமா ஜிம்மின் அப்படின்றாங்கன்னு சொல்லி ஜிம்மின் தான் அப்படியே அவருக்கு ப்ளஷ் ஆகுது, அப்படியே ஷை ஆகுறாரு. இப்போ டீ தான் என்னப்பா ஷை ஆகுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சிப்படா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் தான் சரி போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. இப்போ டீச்சர் தான் அப்படியே அழுதுகிட்டே வரேன் வீட்டுக்கு. இப்போ ஜிம்மின் தான் டீச்சூன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சனை வந்து பிடிக்கிறாங்க. என்னாச்சு டீச்சூன் அடிக்கடி பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சன் திருப்பி பார்க்குறாங்க. அடியெல்லாம் ஒன்றும் படல மாமா. அப்புறம் ஏன்டா அழுவுற? அது வந்து மாமா அது வந்து அப்படின்னு டீச்சன் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டீ வராங்க. டீ வந்து டீச்சனை பார்க்குறாங்க. டீச்சன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மின் ஐயோ நான் எதுவும் பண்ணல, நான் ஒன்றும் அடிக்கல அப்படின்றாங்க. இப்போ டீ தான் நான் உன்னை கேட்டேனா நீ அடிச்சியான்னு சொல்லிட்டு, நீலாம் அடிக்க மாட்டேன், என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சனை பற்றி கேட்குறாங்க. இப்போ டீச்சன் தான் அம்மா அது வந்து சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கிண்டல் பண்ணுறாங்களா? எதுக்கு? அவங்க வீட்டிலலாம் தங்கச்சி தம்பி பாப்பாலாம் இருக்கான், சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் அப்படின்னு கேட்குறாங்க. டேவும் அப்படியே டீச்சனை பார்த்துட்டு இருக்காரு. டீச்சன் தான் எனக்கு வேணும் தங்கச்சி தம்பிலாம் வேணும் அப்படின்றாங்க. இப்போ டீச்சன்னு சொன்னோன்னே ஜிம்மின் தான் என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. நிறைய கூட வேணாம், 2 தங்கச்சி 2 தம்பி பாப்பா வேணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டீச்சன் தான் அப்படி சொன்னே ஜிம்மி தான் அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு. என்ன டீச்சன் சொல்கிறேன், எனக்கு தம்பி பாப்பா வேணும், இல்லை தங்கச்சி பாப்பா வேணும் அப்படின்றாங்க. தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டீச்சன் தான் நீ வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் அப்படியே கை பிடிச்சி இழுத்து தூக்கிட்டு போயிடுறாரு. பாப்பா விடு நான் அம்மா கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா கேட்குற? எனக்கு தங்கச்சி பாப்பா வேணும் அப்படின்றாங்க. எனக்கு வேணும் பாப்பா எனக்கு வேணும், எனக்கு தரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேவை பிடிச்சி அப்படியே உலுக்கிட்டு இருக்கான். டீ என்கிட்ட கேட்டா பூடா அவங்ககிட்ட போய் கேள்போ அப்படின்றாங்க. இப்போ டீச்சர் தான் இறக்கி விட்றா அப்படின்றாங்க. டேய் சரி இறக்கி விடு பாப்பா அப்படின்றாங்க. இப்போ டீச்சர்னா அப்படியே ஜிம்மின் கிட்ட தான் ஓடி வராங்க. இப்போ ஜிம்மின் தான் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தங்கச்சி பாப்பா வேணும் தருவியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அவர் ஃபேஸ் அப்படியே ப்ளஷ் ஆகுது, அப்படியே பிங்க் கலரில் ஆயிடுச்சு. என்கிட்ட கேட்டா அவர்கிட்ட போய் கேளு, அவர் தான் அவங்ககிட்ட கேட்க சொன்னார் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் அது வந்து அப்படின்றாங்க. என்ன டீச்சன் தங்கச்சி பாப்பா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு டீ கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஆமாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்னு சொல்கிறான். இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் அப்படியே ப்ளஷ் அப்படியே சிரிச்சிட்டே இருக்காரு கீழே குஞ்சிட்டு. இப்போ டீ தான் ஆனால் அதுக்கு நடிக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினுக்கு இன்னும் ப்ளஷ் ஆகுது. இப்போ டீச்சர்னா பாப்பா எனக்கு வேணும் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் நானே வேணாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ டீ தான் அப்படியே ஜிம்மினே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஓகே தான், உனக்கு தங்கச்சி பாப்பா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு தங்கச்சி பாப்பா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்னா அப்படியே ஜிம்மினை அக் பண்ணிட்டாங்க. இப்போ டீவும் அப்படியே ஜிம்மினே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டீச்சர் ஜிம்மின்னு தூக்கிட்டு நானே வேணாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டீவை பார்த்துட்டு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீவை பார்த்து அப்படியே வின் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ ஜிம்மினே பார்த்துட்டு இருக்காங்க. டீ தான் சரி பாப்பா டீச்சர் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ டீ தான் அப்படியே ஜிம்மின் பின்னாடி வராங்க. இப்போ ஜிம்மின் தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ உனக்கு ஓகே தான் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. இப்போ சித்தியும் அப்போ ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மினா அப்படி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. இப்போ ஒரு 5 years ஆஃப்டர் தான் காமிக்கிறாங்க. இப்போ டீஜும் தான் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்குறாங்க. அங்கே பாருங்க அவள் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அவன் தான் என்னை அடிச்சுட்டே இருக்கான் அம்மா, அவன் தான் என்னை அடிச்சுட்டே இருக்கான் அப்படின்றாங்க. அவன்லாம் அவனை அடிக்க மாட்டான், நீ தான் அவனை அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இந்த டேஷி ரொம்ப தொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. டீஜும் தான் இப்போ ஜிம்மின் தான் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இவனை ஏன் பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீஜும் தான் கேட்குறாரு. நீ தானடா கேட்ட? நான் கேட்டேனா? நான் ஏன் கேட்டிருக்க மாட்டேன். அதுவும் இப்படி ஒரு அரங்க பிடாரி நான் கேட்டிருக்கவே மாட்டேன். அவன் தம்பி வச்சுட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். எனக்குன்னு இந்த தங்கச்சியை கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பாட்டு கத்திட்டே இருக்காங்க. ஜிமின் தான் நீ தான்டா தங்கச்சி பாப்பா வேணும்னு சொன்னேன். அது அறியாத வயசு புரியாத வயசு கேட்டால் கொடுத்துருவீங்களா? எனக்கு இவன் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு எனக்கு இவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்காங்க. என் தலையை விட்றி அப்படின்னு சொல்லிட்டு தேஜின்னு கத்துறான். தேஜியும் நீ என் தலையை விடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி தலையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின்டா போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேங் வர எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. இப்போ கிச்சனில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. இப்போ பின்னாடி வந்து ஒருத்தவங்க ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் டயாங் என்ன பண்ணுற நீ? என் பொண்டாட்டி ஹக் பண்ணுறேன் அப்படின்றாங்க. விடுடையாங் அப்படின்றாங்க. அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே 2 சண்டை போட்டுட்ருக்கே அவங்கள போய் பார்த்தியா? அவங்கள தினமும் தானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை வந்து நெக்லே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அவங்க என்ன பண்ணுற அப்படின்றாங்க. சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அப்படியே நெக்லே கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு டேயை பார்த்த மாதிரி இப்போ திரும்புகிறாங்க. இப்போ டேதான் அப்படியே ஜிமினை வந்து அந்த கிச்சன் ஸ்லாப்பில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னடா பண்ணுற? சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட லிப்ஸை ஹாஷாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்மினும் டேயோட ஷோல்டரில் ஹேண்டை போட்டு அவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அவங்க 2 பேர் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த கிஸ் டீப் ஆகுது. இப்போது சத்தனா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் தான் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. டீவும் போய் பிரேக் பண்ணுறாங்க. இப்போ டீ தான் அப்படி நகர்ந்துறாங்க. ஜிம்மின் தான் இறக்கி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டீவும் அப்படி ஜிம்மினை குழந்த மாதிரி இறக்கி விடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படி ஓடி போகிறாங்க. அம்மா என் தலையை பிடிச்சிட்டு இருக்கா இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அம்மா இவனை தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீஜின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே அப்படி நகர்த்துறாங்க. டீஜி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டீஜியை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ ஜிம்மினை டீஜினை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ 2 பேருமே அம்மா என்னை விடுமா, அவனை நான் அடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. அடே சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேயாங் தான் என்னை கொஞ்சம் நேரம் நிம்மதியாக எடுக்க விட மாட்டிங்களா எங்கள் 2 பேரையும் அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவளை ஏன் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீஜின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீஜி சொல்கிறாங்க. இப்போ டீஜன் எனக்கும் இவளை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டீஜன் தான் அம்மா எனக்கு இந்த தங்கச்சி வேணும், எனக்கு ஒரு தம்பி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைட் டீஜியோ டீவை பார்த்து எனக்கு தம்பி தான் வேணும், எனக்கு இந்த அண்ணன் வேணவே வேணாம் அப்படின்றாங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு டீஜி சொல்கிறாங்க. இப்போ டீஜனும் போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஹக் பண்ணுறாங்க. இப்போ டே தான் என்னடா நடக்குதுங்க அப்படின்றாங்க. இப்போ ஆமாம்மா எனக்கு தம்பி பாப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டீஜன் சொல்கிறேன். இந்த சைடு டீஜியும் ஆமாம்மா எனக்கும் தம்பி பாப்பா தான் வேணும், எனக்கு என் தங்கச்சிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்க. ஓ 2 பேருக்கும் தம்பி பாப்பா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு டீ சிரிச்சுட்டே கேட்டுட்ருக்காரு ஜிமினை பார்த்து. இப்போ ஜிமின் தான் வாய்ப்பே கிடையாது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கேட்குறாங்க. ஏமம்மா அப்படின்னு சொல்லிட்டு டீஜன் வந்து கேட்குறாங்க. ஏமம்மா அப்படின்னு சொல்லிட்டு டீஜியும் வந்து கேட்குறாங்க. என்னால் முடியாது, உங்கள் 2 பேரை வச்சு சமாளிக்கிறதுக்கே என்னால் முடியல, அவன் ஜாலியாக ஆஃபீஸ்க்கு போயிடுறான், நான் தானே உங்கள்கிட்ட இப்படி சண்டை போட்டுட்ருக்கேன், என்னால் முடியாது அப்படின்றாங்க. மம்மா ப்ளீஸ் மம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. டீ தான் குழந்தைங்க ஆசைப்படுறாங்க அப்படின்றாங்க. குழந்தைங்க ஆசைப்படுறதா நீ ஆசைப்படுறியா, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்றாங்க. ஜிமின் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஷோல்டரை அப்படியே ரப் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நடந்து போகிறாங்க. இப்போ அவங்க 2 பேர் தான் பப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்க்குறாங்க. பூ அப்படின்னு சொல்லிட்டு டிவி சொல்கிறாங்க. மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ டேவும்
என் குழந்தைங்க ஆசைப்பட்டா அதை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மி தான் அப்படியே திரும்பி முறைக்கிறாரு. ஆ தம்பியா அதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மி தான் என்னால் முடியாது அப்படின்றாங்க. ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தேவும் அப்படியே ஜிம்மின் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க சோஃபாவில். இப்போ ஜிம்மினும் அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. ஏய் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ 2 பேரும் தான் பப்பா எதாவது பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு சோஃபாவில். இப்போ தான் அப்போ கிடையாது அப்படின்றாங்க. இப்போ தான் அப்படி ஜிம்மினோட 6 கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ தான் தம்பி பாப்பா வேணுமா தரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தரலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஓகே வெயிட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நீங்கள் போங்க அடிக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ அவங்க நடிப்பு தான் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணது போதும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகிடுச்சு. ஐயோ அப்பப்பா ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற மாதிரி அப்படியே ரெட் ஆகிடுச்சு ஃபேஸ்லாம் அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அது வந்து இவ்வளோ நேரம் சமைச்சிட்டு இருந்தால வீட்டில் இருந்தால ஸோ அதனால் ஃபேஸ் ரெட் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா சரி போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி ஓகே அப்படின்றாங்க. இப்போ அவங்க 2 பேர் தான் வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேஜி கூப்பிட்றாங்க. அது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேஜுன்னு 2 பேருமே போய் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேர் தான் எனக்கு தம்பி பாப்பா கிடைக்க போகுது, எனக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே அவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் அப்படியே ஜிம்மினை வந்து ஜிம்மின் சொல்லு எனக்கு ட்வின்ஸ் வேணும் அப்படின்றாங்க. என்னது? ஆமாம் எனக்கு ட்வின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பே கிடையாது அப்படின்றாங்க. எனக்கு ட்வின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தெரியாங்க சொல்கிறீங்க, எனக்கு ட்வின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே போ அப்படின்றாங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ நாடா சலிச்சிக்கிட்டே சொல்கிறேன். சரி லவ் யூடா புருஷா போகிறீங்களா இப்போ வேலையை பார்க்குறீங்களா அப்படின்றாங்க. அது வந்து தம்பி பாப்பா கேட்டாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தேவை பிடிச்சி நகர்த்தி விட்டுட்டு இருக்காங்க. சரி லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் சரி நான் போய் அவங்க 2 பேரும் பார்க்குறேன், லவ் யூ டூ பை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா என்ன விட்டு போகிறோம் அவங்க 2 பேர் கிட்ட. சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு டீயோட சிக்ஸ் ஜிம்மின் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மினை பார்த்து கிஸ்ஸுனா இப்படியே பண்ணுவாங்க, ஆமாம் கிஸ்னா இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. போட அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ஹெட்டை பிடிச்சிட்டே கிஸ் பண்ணுறாங்க. ஹாஷா கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க 2 பேர் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. டேஜி தான் இப்போ ஜிம்மின் தான் நக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுது. எனக்குன்னு வந்து வாட்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் சரி நான் போகிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து அப்படி சிரிச்சிட்டே ஜிம்மின் அவங்க கூட போயிட்டாங்க 2 பேருக்குள்ளே விளையாடுறதுக்கு. இப்போ டேவும் அப்படி ஜிம்மினே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. விமின்னோட BL2 ஷார்ட் அன்பே கொள்ளாதே இந்த இடத்துலையும் முடிச்சுக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் இது ரொம்ப லேட்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஆம் வெரி சாரி. நான் இந்த பாட் முதல்ல போட்டப்போ அதுக்கு அடுத்த நாளே கேரளா ஓடி போயிட்டு ஒரு 6 நாள் கழித்து தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் 10th ரிசல்ட்டு அப்படியே ஹார்ட் பீட்லாம் எகிரிடுச்சு. அப்புறம் 10th ரிசல்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணணும் இல்லையோ, எங்கள் அம்மா வந்து 10th ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணதோட ஜிகுக்கோட எஃப்எஃப்க்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரிசல்ட்டுக்கு கூட அவங்க அவ்வளோ வெயிட் பண்ணல. எப்போ ரிசல்ட் வரும்னு எதுவுமே கேட்கல. எப்படி நெக்ஸ்ட் பார்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு வழி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட் பார்ட்டே போட்டேன். அதில் கொஞ்சம் ஒர்க் நிறைய இருந்துச்சு. 10th முடிச்சோன்னே 11th கோர்ஸு அதெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ சாரி. அடுத்த எஃப்எஃப் வந்து சீக்கிரமாக போட்டுடுறேன். லாஸ்ட்டு ஜிகுக்கோட ஒரே ஒரு பாட்டு தான், அதுதான் ஃபைனல் பாட்டாக இருக்கும். ஓகேடா ரொம்ப நேரம் பேசிட்டேன். இந்த டிஷர்ட்டை நான் எங்கேயும் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா பாய்.